பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவுச் செய்திகளாக அடுத்ததாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நடைபெறும் சட்டவிரோத மணல் கடத்தலை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தங்காயூர் ஊராட்சி கோணமேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே நடைபெறும் மண் கடத்தல் குறித்து எடப்பாடி வட்டாட்சியர் மற்றும் கொங்கணாபுரம் வருவாய் ஆய்வாளர்களுக்கு பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் மண் கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக அரசு பேருந்தின் அவலம் குறித்து பயணி ஒருவர் முதலமைச்சரை டாக் செய்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி உள்ளது. சென்னையிலிருந்து கரூருக்கு சென்ற தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் மழையினால் பேருந்துக்குள் தண்ணீர் விளைந்ததையும் அதனால் நின்று கொண்டே பயணித்த அவலம் குறித்ததையும் வீடியோ எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோரை டாக் செய்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ வேகமாக பரவி வரும் நிலையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடு குறித்து பலரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் டீக்கடையில் மின்கசிவினால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஞானமணி என்பவர் ஆம்பூர் புறவழிச்சாலையில் டீக்கடை நடத்தி வருகிறார். டீக்கடைக்கான குடோன் அருகில் உள்ள கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடோனில் இன்று காலை திடீரென மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ரயிலில் கடத்தப்பட்ட 7 கிலோ கஞ்சாவை அரக்கோணம் ரயில்வே போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்துக்கு செல்லும் டாடா நகர் எர்ணாகுளம் விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலில் அரக்கோணத்தில் ரயில்வே போலீசார் ஆய்வு செய்தபோது ஆட்கள் இல்லாத பகுதியில் கிடந்த கஞ்சாவை கைப்பற்றினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கஞ்சாவை கடத்தியது யார் என்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முந்தைய தினமும் இதே ரயிலில் கடத்தப்பட்ட 14 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து 2 போலீசார் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. பழனியில் கிரிவலப்பாதையில் உள்ள கடைகளை கோவில் நிர்வாகம் அகற்றுவதை கண்டித்து பழனி நகர்மன்றம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கோயில் அடிவாரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகமாக இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் கிரிவலப்பாதையில் எந்தவிதமான வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு கடைகள், வீடுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான சிறு குறு வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் நகராட்சி விஷயங்களில் தலையிடுவதாகவும் கூறி பழனி நகர்மன்றம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 5000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு 7257 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது.